ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான இடைவார ஆராதனையில் மீண்டுமாக ஆண்டுடைய இல்லம் நாடி அவரை வழிபட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலே வழிபாட்டிருக்கேன் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நம் அனைவரும் கண்களை மூடி தலைவணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கென்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய் ஆவியானவராகிய மூவரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஈடுடையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, எங்கள் அனைவருக்கும் தாயும் தந்தையுமானவரே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு புதன்கிழமையின் மாலை பொழுதை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த இறைவார ஆராதனையில் உம் சமூகத்தை நாடி வருகை தந்து ஆண்டவராகிய இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற உணர்வுகளை கர்த்தராகிய இறைவன் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இது வழிபாடானது எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டின் ஊடாக பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற இறை வேண்டல்கள், வாசிக்கிற தியானிக்கிற உமது திருமொழிகளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இவைகளின் ஊடாக உம் நாமம் ஒன்றே மகிமையும் மாட்சிமையும் அடைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற தம்முடைய மக்களையும் பங்கெடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும் உமது சமூகத்திலே ஒன்றாக கூட்டி சேர்த்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் ஒன்றாக இணைந்து உமது திரு பெயரை மாத்திரமே உயர்த்தி பிடிக்க கர்த்தராகிய இறைவன் தாமே துணை புரிவீராக. வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உம் திரு பிரசன்னத்தினாலும் தூய ஆவியானவரின் அருள் துணையாலும் எங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இறைவன் நீ நிறைவாக ஆட்கொண்டு வழிநடத்திருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம் வழிபாட்டிற்கு ஆரம்பமாகவும் மூவொரு கடவுளை போற்றும் வண்ணமாக 554வது கீர்த்தனை பாடல் இணைந்து பாடும். வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கியிரும் என்கிற பாடல் 554வது கீர்த்தனை பாடல். வாருமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கேரும் சேருமையா பந்தேனில் சேருமையா பந்தேனில் சிறியவரா எங்களிடம் பெரியவரா எங்களிடம் ஒளிமங்கே இருளாச்சே உத்தமனே வாருமையா களித்திரவு காத்திருப்போ களித்திரவு காத்திருப்போ காதலனே கருணை செய்வார் காதலனே கருணை செய்வார் நடுவில் என்றார் நாமம் நமஸ்கரிக்க தாமதமே தயை
வரமே நலம் தருவார். தன்மனை திருச்சபையை உலகமெங்கும் வளர்த்திடுவார். பந்தமர பரிகரித்தே தாண்டருள்வார். பாக்கியமாலி தாண்டருள்வார். வறுமையா போதகரே வந்தெம்மிடம் தங்கீரும். யாவரும் எழுந்து நின்று மாலை ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். 54வது பக்கம். ஆண்டவரை என் உதடுகளை திறந்தருளும். உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவே தருளும். ஆண்டவரே விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களால் இருக்கிற படியே. ஆமென். அல்லேலூயா. 95வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 192வது பக்கம், சங்கீதம் 95. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாளுக்கு குறிக்கப்பட்ட திருமறை பகுதியின் உட்பகுதி சங்கீதம் 95வது சங்கீதம் முறையாக நாம் வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீத பண்ண கடமை வாருங்கள். சந்தேகம் வந்தவரை பாடு. கர்த்தரே மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியில் ஆறுங்கள் கையிருக்கின்றன, பர்வத சிகரமும் அவருடையவை, சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டம் தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்ம உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பழிந்து முழுந்து மூலங்களை படும். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆளுகளும் ஆமே. சத்தியத்தை கேட்பீராகில். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். என் இழப்பாறுதலை அவர்களை பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன் என்பது குறிக்கப்பட்ட பரிசுத்தமான சங்கீத பாகம் வாசிக்க முடிந்தது. குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதி வாழ்வை அருளும் திருமொழிகளை படித்த நாம் அதற்கு மறுமொழியாக நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை சுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உப்பவித்து கனிமரத்தில் பிறந்து பொது பிலாத்தின் கீழ் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். வரத்திற்கு ஏறி சர்வத்திற்கும் அல்ல அவடுத்து உயிர் தோறி மறைத்தோரை நயத்திற்கு வருவார். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவ சுவாசம். ஆமென். அமர்ந்திருப்போம். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 2025 ஆண்டை நிறைவு செய்து ஒரு புதிய ஆண்டு 2026 ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்தோம். இந்த புதிய ஆண்டின் புதிய மாதத்தின் முதல் இடைவார ஆராதனையாக இதை நாம் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிறவங்க அனைவரையும் முன்னிட்டு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நல்ல வேளையில நாம் ஆண்டவருடைய திருவார்த்தையை தியானிக்கு எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி, அது எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். எபிரேயர் 3:14. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம் திரு வார்த்தைகளை மக்களாகிய நாங்கள் இப்பொழுது சிந்திக்க முற்படும் போது இது ஆண்டவரின் திரு வார்த்தை என்பதை அனைவரும் உணர்ந்தவர்களாய் இவ்வார்த்தைகளை உள்வாங்கவும் இவ்வார்த்தைகளை வாழ்வாக்கவும் நீர் அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் ஒரு சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, எபிரேயர் 3:14 நான் பொது மொழிபெயர்ப்பில் படிக்கிறேன். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம் என்கிற வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, அமெரிக்க தேசத்தில் லாரன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் பெண், அவர்கள் ஒரு சாதனையை, உலக சாதனை ஒன்று செய்ய வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அப்படி முயற்சித்து அந்த இளம் பெண் இந்த பசிபிக் பெருங்கடலுக்கு போகிறார்கள். அங்கே ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவு பகுதி மிகவும் பயங்கரமான ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான தீவு பகுதி. ஸோ அந்த இடத்திற்கு இந்த இளம் பெண் போய் ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு நேராக அவர்கள் கடலிலே நீந்தி போக வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி அவர்கள் போகக்கூடிய தூரத்தின் அளவு எவ்வளவு என்றால் ஒரு 34 கிலோமீட்டர் தூரம். இதை நீந்தி கடந்து போனால் அவர்கள் ஒரு உலக சாதனையை படைக்க முடியும் என்று அவர்கள் எண்ணி ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஆரம்பித்து அவர்கள் நீந்தி பயணிக்கிறார்கள். ஸோ அந்த கடலை எடுத்துக்கொண்டால் அநேக பெரிய பெரிய மனிதர்களை உண்ணக்கூடிய மீன்கள் இருக்கிறது. இந்த சுறா போன்ற மீன்கள் இருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் பயத்தோடு தான் அந்த கடலில் நீந்துகிறார்கள், நீச்சல் அடித்து
அவர்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி போய்க்கொண்டே இருக்கும்போது நேரம் ஆகி இறுதியாக இருள் சூழ்ந்து கொள்கிறது. இருள் சூழ்ந்து கொள்கிறதுனால அந்த பெண்மணிக்கு எது வரைக்கும் நாம் வந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் தெரியாமல் போய்விடுகிறார்கள். கடைசியிலே இருள் சூழ்ந்த பிறகு அநேகர் அந்த இளம் பெண்ணை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா எப்பயுமே இப்போ ஒரு கின்னஸ் ரெக்கார்டு பண்ணுறாங்கன்னா கூட கண்டிப்பாக அவர்களோடு பயணிப்பார்கள். ஸோ அப்படி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி முயற்சித்து வரும்போது கடல் அலைகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த இருளால் தொடர்ந்து பார்க்கிறோம் அதிக குளிர், ரொம்ப பனி குளிர் அதிகமாக இருப்பதினால அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஸோ ஃபைனலாக இறுதியாக அந்த இளம் பெண் தன்னால் முடிந்த தூரம் வரை நீந்தி சென்று இறுதியில் அவர்கள் கத்தி அழைக்கிறார்கள். தன்னுடைய குரலை எழுப்பி என்னை காப்பாற்றுங்கள், இதற்கு பிறகு என்னால் நீந்த முடியவில்லை என்று அவர்கள் கூவி கத்தி தன் குரலை எழுப்பி உதவிக்காக கேட்கும்போது இறுதியாக அந்த குரல், அந்த ஒளியின் சத்தத்தை கேட்டு அந்த இடம் போய் அந்த இளம் பெண்ணை மீட்டெடுத்தார்கள். மீட்டெடுத்த பிறகு தான் தெரிகிறது அவர்கள் மிகவும் அந்த செல்ல வேண்டிய, அடைய வேண்டிய அந்த டார்கெட், அந்த இலக்கிற்கு மிக அருகில் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கடைசியில் தான் அவர்களுக்கு தெரிய வந்தது. ரொம்ப கிட்ட போயிட்டாங்க, ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இருள் சூழ்ந்த பிறகு எங்கே இருக்கிறேன் என்று சொல்லி. அப்போ மிக அருகில் வந்த பிறகு கடைசியில் அவர்களால் முடியவில்லை. இதன் பிறகு வாய்ப்பு மிக மிக குறைவு என்று சொல்லி அவர்கள் போதும் என்று முடித்த பிறகு அவர்களை மீட்ட பிறகுதான் தெரிகிறது அந்த செல்ல வேண்டிய இடம் மிக மிக அருகில் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எடுத்து பார்க்கும்போது பல நேரங்களில் ஆண்டவரின் மக்களாகிய நாமும் இது போன்ற ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுகிறோம். நாம் ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரை நம்பி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்தவ வாழ்வின் பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கும்போது நமக்கு நெருக்கடிகள், நம்மால் முடியவில்லை, என்ன இப்படி என்று சொல்லி நாம் பல சிந்தனைகளை நாம் உருவாக்கும் போது, யோசிக்கும் போது, நினைக்கும் போது நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் நாம் பல நேரங்களில் விட்டு விடுகிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலை பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவதாக நாம் பார்க்கிறோம். நாம் செல்ல வேண்டிய அந்த இலக்கை, அந்த இடத்தை அடைய முடியாமல் நாம் தடுமாறிக்கொண்டே இருக்கிறவர்களாய் பல நேரங்களில் நாம் வாழ்கிறோம். அப்போ இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது, அந்த ஆதியிலே தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த அந்த திடமான நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம், கிறிஸ்துவோடு நாம் உடன்பட்டவர்களாவோம். எப்படி என்றால் ஆரம்பத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இறுதி வரைக்கும், கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உயிர் மூச்சு நிற்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்வின் கடைசி மணி துளிகள் வரையிலும் ஆண்டவரின் மீது திடமான நம்பிக்கை கொண்டவர்களாகவே நாம் இருப்போமானால் நாம் கிறிஸ்துவோடு உடன்பட்டவர்களாய், பங்காளிகளாய், ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை அது உறுதி செய்கிறது. ஆனால் யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்பொழுது அது அதிகரித்திருக்கிறதா அல்லது சற்று தளர்வு அடைந்திருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். சில பேர்ல நம்ம பார்த்துருப்போம், அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம் இவங்கெல்லாம் ஆதிகால கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர்களுடைய சந்ததிகள் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கிறிஸ்தவத்திலிருந்தே ஒரு வேளை விலகி போனவர்களாகவும் கூட
இருப்பார்கள். அல்லது அவர்கள் மிக அதிகமாக திருச்சபையோடும் ஊழியத்தோடும் நெருக்கம் இல்லாதவர்களை போன்று கூட இருப்பார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்முடைய இடத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் அல்லது மற்ற நாம் அறிந்த தெரிந்த இடங்களிலும் யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்தில் அவர்கள் அடித்தளமிட்ட அந்த கடவுள் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையும் இப்பொழுது இருக்கிற அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையும் எப்படி இருக்கிறது என்று சொல்லி, அல்லது நம்முடைய வாழ்க்கையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம் ஆதியில கொண்டிருந்த அந்த நம்பிக்கையை இதுவரைக்கும் நாம் உறுதியாக அவரிலே நாம் வைத்திருக்கிறோமா என்று சொல்லி, இதை நன்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இஸ்ரேல் மக்கள் நமக்கு ஒரு அற்புதமான உதாரணம். ஏனென்றால் இந்த பகுதியை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அந்த இஸ்ரேல் மக்களை மையப்படுத்தி தான் இந்த நிருபத்தின் ஆக்கியோன் இதை பற்றி சொல்லுகிறார், இதனுடைய ஆசிரியர். அப்படி சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் நமக்கு தெரியும், அவர்கள் எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்து வாக்களிக்கப்பட்ட கானானுக்குள்ளாக பயணப்பட ஒரு விடுதலை பயணத்தை மேற்கொண்டார்கள். அப்படி அந்த விடுதலை பயணத்தின் போது அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் என்பது நம் அனைவருக்கும் மிக மிக நன்கு தெரிந்த அறிந்த ஒன்றுதான். அவர்கள் கிளம்பி வந்த மாத்திரத்தில் அவர்கள் புலம்ப ஆரம்பிப்பார்கள். எங்களுக்கு உணவு வேண்டும், இறைச்சி வேண்டும், நாங்கள் அங்கே இருந்தால் நலமாக இருந்திருப்போம், என்ன வாழ்க்கை இது, விடுதலையின் வாழ்க்கை, அடிமையாய் இருப்பதே எங்களுக்கு மேல் என்று பல புலம்பல்கள். அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற மோசேக்கு எதிராகவும் அவர்களை விடுதலையாக்கின கடவுளுக்கு எதிராகவும் முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள் இஸ்ரேல் மக்கள். அந்த முறுமுறுத்தல் எதன் வெளிப்பாடு என்றால் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை அற்ற ஒரு நிலைப்பாட்டின் வெளிப்பாடு. அவர்கள் கடவுள் மீது முழு நம்பிக்கை இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் புலம்பியிருக்க மாட்டார்கள், முறுமுறுத்திருக்க மாட்டார்கள். நாம் பயணப்படுகிறோம், கடவுள் நிச்சயமாக வேண்டியதை அவர் கொடுப்பார் என்கின்ற உணர்வு இருந்திருந்தால் அவர்கள் முறுமுறுத்திருக்க மாட்டார்கள். திரும்ப திரும்ப கடவுளை கஷ்டப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் கடவுள் சொல்லுகிறார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம். ரொம்ப மோசமாக அவர்கள் கடவுளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார்கள். இறுதியாகத்தான் நாம் பார்க்கிறோம் இவர்களுடைய இந்த முறுமுறுத்தல் அல்லது கடவுள் மீது இருக்கிற அந்த நம்பிக்கை அற்ற தன்மையின் வெளிப்பாடுதான் விடுதலையாகி வந்த ஒரு நபரும் கானானுக்குள் பிரவேசிக்கவே இல்லை. அவர்களுடைய நீண்ட நெடிய விடுதலை பயணம் என்பது ஒரு 40 ஆண்டு கால பயணம். அதுதான் நம்ம 95வது சங்கீதத்தில் நம்ம வாசிச்சோம். 40 ஆண்டுகள் அவர்கள் எல்லோரும் அந்த விடுதலை பயணத்தை மேற்கொண்டார்கள். இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக பயணப்படுகின்ற இந்த பயண தூரம் எவ்வளவு என்றால் ஒரு 400 ஒரு 600 கிலோமீட்டர் தொலைவு என்றுதான் சொல்லப்படுகிறது. ஃப்ரம் ஈஜிப்ட் டு கானான் இந்த டிஸ்டன்ஸ் 400 to 600 கிலோமீட்டர்ஸ் தான். இப்போ சராசரி ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு நடக்க முடியும்? எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? நமக்கு ஆற்றல் பலன் இருந்தால் இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்கிறவர்களுக்கு தெரியும். அப்ராக்சிமேட்டாக எப்படி சொல்றாங்கன்னா 1 டேல ஒரு 100 கிலோமீட்டர் நடக்க முடியும் அப்படின்றாங்க. 100 கிலோமீட்டர். ஆம்பூர்லேருந்து வெள்ளூருக்கு 50 கிலோமீட்டர். ஆம்பூர்லேருந்து வேலூர் போயிட்டு வேலூர்லேருந்து திரும்பி வரக்கூடிய ஒரு தொலைவு. அது இங்கிருந்து திருப்பத்தூர் கூட நியர்லி ஒரு எவ்வளோ இருக்கு, 30. அங்கிருந்து அதுதான் கரெக்டு. எனக்கு தெரிஞ்சது அந்த இதுதான் கரெக்டாக 50 கிலோமீட்டர் கிட்ட வரும் ஆம்பூர் டு வெள்ளூர். போயிட்டு திரும்பி நம்மால் வரக்கூடும் 1 டேல 24 ஹவர்ஸில். அப்படி கணக்கு போட்டால் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் வெறும் 4 நாளில் அவர்கள் எங்கே போய் இருக்க முடியுமா? கானானுக்கு போய் இருக்க முடியும். ஆனால் 4 நாளுடைய பயணம் 40 ஆண்டுகளாக மாறுவதற்கான காரணம்
அவர்கள் கடவுள் மீது திடமான உறுதியான நம்பிக்கை இல்லாததின் விளைவு 4 நாள் பயணம் 40 ஆண்டுகால பயணமாக மாறுகிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கிருந்து அந்த வேலூர் தொலைவு அல்லது சம்திங் அந்த 50 கிலோமீட்டர் வச்சுங்களேன், அல்லது அங்கிருந்து அப்படியே ரிட்டர்ன் வர தொலைவு ஒரு 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்படியே நம்ம கணக்கு போட்டால் ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவினா நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த பயணத்தை மிக எளிதில் முடித்திருக்கக்கூடும். நம்ம கடவுள் என்ன பண்ணுறாரு, எப்படிலாம் கூப்பிட்டு போயிருப்பார்னு யோசிச்சு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸை சுற்றி 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 அவங்க இந்த 400 கிலோமீட்டருக்குள்ளவே பயணித்து இருப்பார்கள். அவங்க டைரெக்டாக பயணப்பட்டிருந்தால் ஸ்ட்ரைட்டாக போய் சேர்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் எங்கெல்லாம் கடவுள் அவர்களை திசை மாற்றி நடக்க வச்சு அவர்கள் வருத்தமடைய செய்து அவர்கள் வேதனையை அனுபவித்து அப்போவாவது அவங்க திருந்தணுன்றதுக்காக தான் கடவுள் நிறைய செயல்களை செய்தார். ஒரு கட்டத்தில் மோசே சொல்லிட்டு போறாரு, இங்கே இருங்க, நான் கடவுள்கிட்ட போயிட்டு உங்களுக்கான கட்டளைகளை வாங்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு போறாரு. போன மாத்திரத்தை என்ன பண்ணிட்டாங்க, இவர் வர மாதிரி தெரிலன்னு சொல்லி தங்களிடத்தில் உள்ள எல்லா பொன்னையும் அவர்கள் எரி ஊட்டி அதிலிருந்து ஒரு பொன் கன்றுக்குட்டியை வடிவமைச்சு விழுந்து விழுந்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இது கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை அப்படின்னா இல்லை. கடவுளை மறந்து அவர்கள் இதன் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இதனுடைய விளைவுதான் அவர்களுக்கு ஒரு கஷ்டமான நெருக்கடியான வாழ்வாக அந்த விடுதலை பயண வாழ்க்கை அமைந்தது. இதன் காரணத்தினால்தான் இறுதியில விடுதலையான ஒரே நபரும், ஏன் மோசே கூட எங்க போல, கானானுக்கு போல. ஏன்னா அவரும் ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு அவர் செயல்படுவார். அப்ப இங்கிருந்து அந்த கானானை பார்த்திருப்பா அப்படின்னு சொல்லி மோசே கடவுள் காட்டிட்டார். ஆனால் அதற்குள் பிரவேசிக்க அவரால் முடியாமல் போயிற்று. அப்ப அதற்கு பிறகு வந்த அவர்களின் சந்ததிகள் தான் அந்த கானானுகை சுதந்திரித்துக் கொண்டதாக நாம் திருமறையின் ஊடாக புரிந்து கொள்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழல் வந்தாலும் நாம் எப்படி வாழ்கிறோம், எப்படி கடவுளிலே நம்பிக்கை வைத்து வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். கஷ்டங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், வாழ்வில் எது நேர்ந்தாலும் எல்லா நிலைமையிலும் நாம் அந்த கடவுளில திடமான நம்பிக்கை கொண்டவர்களாயிருக்கிறோம். அதை தான் இங்கு அழகாக சொல்லுகிறார். அந்த ஆரம்பத்தில் தொடக்கத்தில் நீங்கள் கொண்டிருந்த அந்த திடமான நம்பிக்கை இறுதி வரைக்கும் உறுதியாக பற்றி கொண்டிருந்தீர்கள் என்றால் நாம் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம் என்று சொல்லி கடைசி வரையிலும் அந்த உறுதியான திடமான நம்பிக்கை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கட்டாயம் வேண்டும். ஏன் இயேசுவினுடைய சீடர்களையும் எடுத்து பாருங்கள். இயேசு தன்னோடு ஒரு 12 பேரை நெருக்கமாக வைத்து கொண்டார். அந்த 12 பேரும் இயேசுவோடு உடனிருந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அவரோடு ஐக்கியப்பட்டவர்களாய் பங்காளிகளாக இறைந்து அவர்கள் ஊழியத்தை மேற்கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுவின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து சற்று விலகிதான் போனார்கள் இல்லைங்களா? எல்லாரை பத்தி நமக்கு தெரியும். பேதுரு மறுதலிக்கிறார், யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுக்கிறார். சில பேர் அவரை கைது செய்ய மாத்திரத்தில் அவர் உடன் இல்லாமல் எல்லாரும் ஓடிவிடுகிறார்கள். இப்படி ஒருவரும் ஒருபோதும் இயேசுவின் மீது முழு நம்பிக்கையை செலுத்தாமல் அவரிலிருந்து அவர்கள் விலகி போனவர்களாகவே தங்கள் உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் செயல்பட்டார்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு நமக்கு தெரியும், அந்த உயிர்த்தெழுதலின் ஆற்றலால் எல்லாரும் மிகப்பெரிய நம்பிக்கையாளர்களாக விசுவாசிகளாக மாறி அவர்கள் வழியாக எப்படியெல்லாம் நற்செய்தி, அந்த உயிர்த்தெழுதலின் நற்செய்தி இந்த உலகமெங்கும் பரவினது என்று சொல்லி நமக்கு நன்கு தெரியும். அப்ப அதற்கு முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்தில் அவளுடைய வாழ்க்கையை போன்று நம் வாழ்வு இருக்கக்கூடாது. வாழ்வில் என்ன நடந்தாலும் திடமான நம்பிக்கையை
கடவுள் மீது மாத்திரமே நாம் வைத்து வாழும்போது கடவுள் நிச்சயம் நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்திப்பார், நம்மோடு உடன் இருப்பார். அப்படி இருந்தாலே நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்கள், பங்காளிகள், உடன்பட்டவர்கள், அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவரோடு இணைக்கப்பட்டவர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு செய்து நம்மை சிறப்போடு வழிநடத்துவார். ஆகையினாலே நாம் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த திடமான நம்பிக்கையை வாழ்வின் கடைசி வரைக்கும் நாம் அதை காத்துக்கொண்டு அதை நாம் உறுதியாக அதில் நிலைத்திருந்து கிறிஸ்துவோடு பங்காளிகளாய் மாறி அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ்வோம். ஆண்டவராக இறைவன் இத்திருவார்த்தையின் ஊடாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நான் தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 369வது பாடல், பரனே உனை நம்பினேன் உரமுடன் தாங்க என்கிற பாடல். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று எடுப்போம். 369வது கீர்த்தனை பாடல். அருள் தருவாயே அகம் வருவாயே, அருள் தருவாயே அகம் வருவாயே, திருவினை தீர்த்து விடுவாயே ஓகோ, திருவினை தீர்த்து விடுவாயே ஓகோ, பரனே உனை நம்பினே. மாநில மீது வரும் பல நீது, திடுவாயே ஓகும் வானிலை திடுவாயே ஓகும், பரனே உனை நம்பினே. அலகையை ஜெயித்தாய் அதின் திறனளித்தாய், அலகையை ஜெயித்தாய் அதின் திறனளித்தாய், உலக வாழ்க்கனைத்தும் துடைத்தாய் ஓகோ, உலக வாழ்க்கனைத்தும் துடைத்தாய் ஓகோ, பரனே உனை நம்பினே. பாவிகட்காக பரனே நீ சாக,
பூவுலகில் வந்ததற்காக போகும் பூவுலகில் வந்ததற்காக போகும் பரனே உனை நம்பினே தீயர்கள் உய்ய தேவரீர் செய்ய தீயர்கள் உய்ய தேவரீர் செய்ய மாய உலகில் வந்து மாண்டார் போகோ உலகில் வந்து மாண்டாய் போகோ பரனே உனை நம்பினே விசுவாசம் தரவும் விசும்பில் யான் வரவும் விசுவாசம் தரவும் யான் வரவும் அசுசியகற்றவும் அடியேனே போகும் அசுசியகற்றவும் அடியேனே போகும் பரனே உனை நம்பினே நம் திருச்சபையினுடைய அறிவிப்பை தொடர்ந்து வாசிக்க. போதகர் யாவர்களுக்கும் திருச்சபையார் உங்கள் யாவருக்கும் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய புதிய ஆலயத்தினுடைய அர்ப்பணிப்பு நாள் 5ஆம் ஆண்டு விசேஷ ஆராதனையாகவும் அது திருவிருந்து ஆராதனையாகவும் அனுசரிக்கப்படும். எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இறை ஆசை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தினுடைய வழக்கமான குடும்ப ஆராதனை திரு ஷாம்குமார் பெலிண்டா ஆசிரியர் அவர்கள் இல்லத்திலே நடைபெறும். திருச்சபையார் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் ஏற்கனவே அறிவித்தபடி வேத வினா போட்டியிலே கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் தங்கள் பெயர்களை பொறுப்பாளரிடத்திலே கொடுக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 2026ஆம் ஆண்டிற்கான வேத வாசிப்பு தாளானது கிடைக்கப்பெறாதவர்கள் பொறுப்பாளரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திருமதி பிரிஸ்கில்லா சுப்பிரமணியம் அவர்கள் ரூபாய் 300, திரு சுரேந்தர் மோனிஷா அவர்கள் ரூபாய் 200, திருமதி சுதா பிரேம் அவர்கள் ரூபாய் 400, செல்வன் பிரசன்னா அவர்கள் ரூபாய் 300 கொடுத்துள்ளார்கள். தோத்திர காணிக்கையாக திருமதி பிரேமா காட்வின் பிரசன்னா அவர்கள் செட்டிப்பனூர் பகுதியை சேர்ந்தவர்கள் ரூபாய் 500 கொடுத்துள்ளார்கள் என்பதை திருச்சபைக்கு அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். நாம் இறுதியாக ஜெபித்து இறையாசிரோடு கூட வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இது மகிழ்ச்சியான குளுமையான
நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டின் இந்த வழக்கமான முதல் இடைவார ஆராதனையை நாங்கள் காணவும், உம் இல்லம் நாடி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கவும் நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இறைவன் நீர் எங்களோடு பேசின உம் திருமொழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆதியில தொடக்கத்தில் கொண்டிருந்த அந்த திடமான நம்பிக்கையை இறுதி வரைக்கும் உறுதியாக நீங்கள் பற்றி கொண்டிருந்தால் கிறிஸ்துவின் பங்காளிகளாவோம் என்று சொன்னது போல், என்னாலும் எல்லா வேளையிலும் எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் நாங்கள் உறுதியான திடமான நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருக்கிறவர்களாயிருக்க அருளைத்தான். அந்த வாழ்வு நாங்கள் கிறிஸ்துவோடு பங்கடைய செய்கின்ற வாழ்வு, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஐக்கியமாக்கப்பட்ட வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். இந்த வாழ்வை நாங்கள் வாழும்போது கடவுள் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடிய கடவுளாய் நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். என்னாலும் திடமான நம்பிக்கையில நாங்கள் வாழ்ந்து நீர் அருளும் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வின் கடைசி வரைக்கும் உறுதியான நம்பிக்கையில் இருக்க அருளைத்தான். அவ்வாழ்வை நாங்கள் அனைவரும் வாழ்ந்திட நீர் எங்களுக்கு துணை புரியும். இவ்வேளையிலும் எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபைக்காக நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் எங்கள் திருச்சபையை ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையினுடைய எல்லா பொறுப்பாளர்கள், அனைத்து வகை பொறுப்பாளர்களையும், முன்னாள் பொறுப்பாளர்களையும், மாதர்களையும், வாலிபர்களையும், சிறு பிள்ளைகளையும், பெரியவர்களையும், வயதான மக்களையும், அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும், கோயில் பிள்ளையும் நீர் ஆசீர்வதியும். நன்மை நாளும் கிருபை நாளும் முடிச்சூட்டி காத்துக்கொள்ளும். பலவீனத்தோடு இருக்கக்கூடிய எல்லோரையும் நாங்கள் நினைவில் கொள்கிறோம். கர்த்தராகிய இறைவன் நம் மக்களுக்கு வேண்டிய பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீர் காத்துக்கொள்வீராக. குறிப்பாக இந்த கால சூழ்நிலையில் அநேகர் பலவீனப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். காய்ச்சலோடு ஆண்டவரே பல நிலைகளில் நம்முடைய மக்கள் இந்த கால சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருக்கும்போது எல்லாருக்கும் வேண்டிய ஆற்றலை நீர்த்தார். இந்த காலத்தை கடந்து நாங்கள் ஆற்றலோடு இருக்கக்கூடிய கிருபைகளை நீர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்து உம் திருநாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இவ்வழிபாட்டை தவறவிட்டவர்களும் வரக்கூடிய நாட்களை தவறாமல் பங்கெடுத்து நீர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ அருளைத்தார். ஒளிபெருக்கின் வழியாகவும் இவ்வழிபாட்டில் இணைந்து உம் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, இவ்வளையிலும் இந்த ஆராதனைக்கென்று உமது ஆலயத்தையும் உமது திருப்பீடத்தையும் ஆயத்தம் செய்த மக்களை ஆசீர்வதியும். இசைக்கருவிகளின் ஊடாக உமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும். திருமறை பகுதியை நடத்தி கொடுத்தவரையும், திருமறைகளை வாசித்தவர்களையும், பாடல்களை பாடி உம் நாமத்தை உயர்த்தினவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தம் மக்களாய் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை சேகரித்து கொண்டு வந்தவரையும், திருச்சபையினுடைய ஊழியங்களை
ஆண்டவரை அறிவிப்பாக வழங்கினவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சமூக ஊடகத்தின் வழியாக இன்னும் அநேக மக்கள் இவ்வழிபாட்டில் இணைந்துமை தொழுது கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலும் மக்களாய் நீர் செய்த நன்மைகளை முன்னிட்டு உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நன்றி. மிக சிறப்பாக வழிபாட்டின் காணிக்கைகளுக்காக, மாத காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அக்காணிக்கைகள் யாவற்றையும் உமது திருப்பீடத்தின் மீது வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாகிய இறைவன் நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த கிருபையினாலே எங்கள் யாவரையும் எடை கட்டி காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தையும், எங்களுடைய இந்திய தேசத்தையும், எல்லா திருச்சபைகளையும், எங்களுடைய இயேசுசா திருச்சபையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய ஊரையும் ஊர் மக்களையும் உறுப்பில் உள்ளவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை, மருத்துவமனையும் ஆசீர்வதி. நம்பின ஆண்டவரை, இந்த வழிபாடு முடிந்து நாங்கள் அனைவரும் எங்கள் இல்லங்களுக்கு கடந்து போய் ஒரு சுகமான அமைதல் உள்ள ஒரு நித்திரையை நாங்கள் கண்டு கொள்ளவும், ஆண்டவருக்கு விருப்பம் இருந்தால் மீண்டும் ஒரு புதிய நாளை கண்டு உமக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து எங்கள் கடமைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீர் உருவாக்கித்தான். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கேட்க மறந்து எல்லா நன்மையான ஈவுகளினாலே ஆண்டவர் எங்களை நிறைத்து காத்து ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இயேசுவின் வழியை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நாம் 59வது பக்கத்தில் உள்ள மன்றாட்டை ஏறெடுப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமன்றுக்கு எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமன்று செய்து போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும், நாம் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் தன்னுடைய சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. கிருபையுள்ள கர்த்தாவாகிய கடவுளே, பரிசுத்த வாஞ்சைகளையும் நல்ல ஆலோசனைகளையும் நீதியின் செயல்களையும் எங்களில் உண்டாக்குகிற பரமபிதாவே, எங்கள் இருதயங்கள் உம்மை அண்டிக் கொண்டு உம்முடைய கற்பனைகளை உறுதியாய் கை கொள்ளவும் நாங்கள் உம்முடைய பாதுகாப்பினால் பகைவர்களுக்கு நீங்களாக்கி எங்கள் நாட்களில் எல்லாம் சமாதானத்தை அனுபவிக்கவும் தேவரீர் உலகம் தர முடியாத சமாதானத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களை முன்னிட்டு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்மோடு என்றும் வாழ்பவராகிய தூயாவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக.
என்னோடேரும். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஆரம்பத்தில் நாம் கொண்டிருக்கிற அந்த திடமான நம்பிக்கையை வாழ்வின் இறுதி மட்டும் கடவுள் மீது வைத்து கிறிஸ்துவின் பங்காளிகளாய் தொடர்ந்து வாழ சமுதாயத்திற்குள் பயணப்படவும் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்தருள்வாராக.